வணக்கம் மகர ராசி நண்பர்களே. மகர ராசிக்கு நிறைய கிரகங்கள் இந்த மாதம் சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது. அதனால் இந்த கார்த்திகை மாதங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்க போகுது. இரண்டாவது இடத்துல சனி இருக்கிறது, 7.5 சனி இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சனி மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நல்ல மாற்றங்கள் இருக்கும், நல்ல வாழ்க்கை இருக்க தான் செய்யும். இரண்டாவது இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு கூட்டு குடும்பத்தில் இனிமேல் இருக்க விடாது. நீங்கள் தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா உங்கள் வீட்டில் இனிமேல் கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு வரும், இல்லைன்னா வருமான குறைபாடு ஏற்படும். அப்போ சண்டை சச்சரவு வந்தாலும் நீங்கள் தனி குடித்தனம் போனீங்கன்னா சண்டை சச்சரவு வராது. அதுக்கப்புறம் வருமான குறைபாடு இருந்தாலும் நீங்கள் தனி குடித்தனம் மாதிரி போனீங்கன்னா வருமான குறைபாடும் இருக்காது, ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வந்துடும். ஒரு சிலர் வீட்டில் இல்லாமல் வெளியூரில் வேலை தேடி போவாங்க. குடும்பம் ஒரு ஊரில் இருக்கும், இவங்க ஒரு ஊருக்கு வேலைக்கு தேடி வெளியூரில் போவாங்க. அவங்களுக்கெல்லாம் வருமானத்தில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் பிரச்சனை இருக்காது, வேலையில் பிரச்சனை இருக்காது, நல்லா தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் பிரிவினை ஏற்பட்டு இருந்தால் கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4-11 கூட இருக்கிறவங்க சூப்பராக தான் இருக்குது. 4ஆம் அதிபதி நல்லா இருந்தாலே சொத்து சுகம் வாங்கலாம், வீடு வாசல் கிடைக்கும், வீடுகள்லாம் கட்டணுன்னா கட்டலாம், ஏதாவது நிலவுல வாங்கணுன்னாலும் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழிலில் நல்ல யோகங்கள் இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்களில் நல்ல யோகமும் ஆதாயமும் இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னா இப்போ கிடைக்கும். யார்கிட்டயோ உதவிகள் கேட்டிருக்கீங்க, அந்த உதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு உதவிகள் கிடச்சி நீங்கள் நிம்மதி அடைகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாருங்க. 11ல் செவ்வாய் இருக்கிற போது பொதுவாக பூமி சம்மந்தப்பட்ட துறை இல்லை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் மாதிரியான துறை அதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக தான் இருக்க போகுது. என்ன, நம்ம உங்களுடைய மூத்த சகோதரி இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு அல்லது ஏதேனும் ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 11வது ராசியில் சூரியன் இருக்கிறதும் ரொம்ப அற்புதமான விஷயம்தான். ஏன்னா அரசாங்க அதிகாரிகள்னால நல்ல யோகமும் நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு காலம். அரசியல்வாதிகள்னாலேயும் நன்மைகள் ஏற்படும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகளையும் தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. அப்பா வகை உறவுனால நன்மைகளும் ஆதாயமும் உதவிகளும் சேரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். புதன் பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். புதன் 10ல் இருந்தாலும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறும். சுயதொழில் செய்யணும்னா தாராளமாக செய்யலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க, பார்த்துட்டு என்ன மாதிரியான தொழில் செய்யலாங்கிறதையும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி அந்த 12வது இடத்து திசை 6க்குடைய திசை மட்டும் நடக்காமல் இருந்தால் தாராளமாக தொழில் தொடங்குங்க, நல்லா தான் இருக்கும். ஒருவேளை 6 அல்லது 12க்குடைய திசை நடந்தால் நீங்கள் தொடங்குனீங்கன்னா லாஸ் ஆயிரும். அதனால் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் தொழில் தொடங்கணும். ஏன்னா நிறைய முதலீடு போடுறவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு செய்கிறது தான் நல்லது. அடுத்து கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கர்ம யோகம் அப்படின்னா என்னது? கர்ம யோகம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆடு மாடு நாய் கோழி பூனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு சேதாரமாயிரும். ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லைன்னா இறந்து கூட போயிடும், அப்படி கூட இருக்கும். அல்லது உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ரொம்ப அன்கண்டிஷனுக்கு போயிட்டால் காப்பாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது. அதையும் நீங்கள் மனசில் வச்சு தான் ஒரு காரியத்தை பண்ணணும். யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடனே பார்த்துடணும். பார்த்துட்டா ரொம்ப தொந்தரவு வராது, ரொம்ப பிரச்சனை வராது. சிலருக்கு கல்வித்துறை சார்ந்த வேலைகள் கிடைக்கும், அக்கௌண்ட்ஸில் வேலை கிடைக்கும், மீடியா துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கலைத்துறையில், கட்டடக்கலைத்துறையில், ஆடை ஆபரணங்கள் சார்ந்த துறையில், பியூட்டிஷியன் சார்ந்த துறையில், அனிமேஷன் அந்த மாதிரி துறையிலெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குடைய ஒரு யோகம் இப்போ இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். பொதுவாக கேது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் பல்லு வலி கண்ணு வலி இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒரு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒன்றும் வராது. அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வர்றார்.
12ஆம் அதிபதி வலிமை வர்ற போது எப்பயுமே விரய செலவுகள் நிறையா இருக்கும். விரய செலவுன்னா எதுலையெல்லாம் செலவாகும்னா குழந்தைனால செலவாகும். ஒன்று குழந்தை பெற்றுக்கிறனால செலவாகலாம், இல்லைன்னா ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால செலவுகள் ஏற்படலாம், அல்லது பிள்ளைகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் கூட வரும். அதுக்கப்புறம் கோயில்னால விரயம்னு வரும். கோயில்னால விரயம்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுறது, கோயில் கட்டுறது, கோயில் வேலை பார்க்குறது, அல்லது கும்பாபிஷேகம் செய்கிறது, தான தர்மம் செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணுறதுனால கொஞ்சம் செலவுகள் வரும். அதுக்கப்புறம் நகைனால செலவு வரும். நகைனாலனா நகை ஏற்கனவே அடமானம் வச்சுருந்தா திருப்பலாம், இல்லைன்னா ஒரு சிலர் நகையை அடமானம் வைக்கிற மாதிரி கூட வரும். அதுக்கப்புறம் பேங்க்குனால செலவுன்னு வரும். பேங்க்னால செலவுன்னா ஏதோ கடன் காட்சிகள் வாங்கியிருந்தால் கட்டலாம், கட்ட சொல்லுவாங்க, கட்டுவோம். அல்லது லோனே வாங்கலைன்னா இப்போ லோன் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம். ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால விரைய வரும். கோர்ட்டுனால மட்டும் விரைய வராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நண்பர் வகையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது நாம் யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால், க்ளோஸாக பழகிக்கிட்டு இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, கொஞ்சம் பிரிவினை ஏற்படுறதுக்குடைய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிவினை இப்படியெல்லாம் கூட ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு தகாத உறவுகள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உறவு முறைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் உங்கள் ராசிக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆக கிரகநிலைகள் எல்லாம் பார்க்குற போது ஒரு சில கிரகநிலைகள் தான் தொந்தரவாக இருக்குது, மற்ற கிரகநிலைகள்லாம் சரியாக இருக்குது. நிறையா கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. என்ன இந்த இன்னொரு 2 டிசம்பர் மாதம் ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் கூட வரும். அந்த செலவுகள் கூட வரனால நமக்கு வருமானம் பத்தாது. இப்போ ஏற்கனவே மிச்சம் வைக்கணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு சிலர் சேவ் பண்ண முடியாது. அது ஒன்று தான் தொந்தரவு. வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கும். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. ஓரளவுக்கு செலவுகள் குறைஞ்சிரும். அப்போ செலவுகள் குறைஞ்சிட்டா வருமானம் வர ஆரம்பிக்கும். வர்ற வருமானத்தில் ஓரளவுக்கு செலவு பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மகர ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 7.5 சனினாலே பயப்படாதீங்க. 7.5 சனி மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை கவுத்து விட்டுரும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் வீட்டில் யாருக்காவது ராகு தசை நடக்குதான்னு பாருங்கள். உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ ராகு தசை நடந்துச்சுன்னா அதுதான் நமக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னா, நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தை செய்ய விடாது, பூரா தடங்களாகிட்டே இருக்கும். பாதி வரைக்கும் ஒரு காரியம் போகும், பாதிக்கு மேலே போகாது. அதே மாதிரி ராகு தசையில் நீங்கள் தனிமையில் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி ராகு தசை நடக்கிறவங்க ராகுக்கு வந்து வெள்ளிக்கிழமை 10 to 12 அல்லது ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் விளக்கு போட்டு எந்த காரியம் நடக்கலையோ எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காரியம் வந்து நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனியாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ வேணுங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் எப்பயும் பார்த்தாலும் சண்டை சச்சரவு வந்துடும், வறுமை வந்துடும். இது வந்து ராகுதசை நடந்தால் தான். ராகுதசை நடக்காதவங்களுக்கு பேச்சு கிடையாது. ராகுதசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கும். அப்போ ராகுதசையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போது கூடிய சீக்கிரமே ராகுதசைக்குடைய வீடியோ தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போட போகிறோம். அந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்கும். அந்த திசையில் கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் எப்படி சமாளித்து போகலாம், எப்படி பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் நீங்கள் செய்கிற போது கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கறதுனால நிறைய பயன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோவையெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.